ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு மை சேனல் ரெயின்போஸ் குக்கிங் தமிழ். இன்றைக்கி நாம் பார்க்க போகிற வீடியோ தந்தூரி சிக்கன் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வீட்டிலேயே தந்தூரி சிக்கன் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நான் 1/2 கிலோ சிக்கன் எடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். வாஷ் பண்ணிவிட்டு நல்லா இந்த மாதிரி சிக்கனோட எல்லா சைடும் நல்லா கட் பண்ணி விட்டுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், எல்லா சைடும் நீங்கள் இந்த மாதிரி கட் பண்ணிக்கணும். இப்போ என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் எடுத்துக்கோங்க. 2 டீஸ்பூன் தந்தூரி மசாலா எடுத்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் தனியாத்தூள் எடுத்துக்கோங்க. கசூரி மேத்தி கொஞ்சமாக எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். சில்லி பவுடர் 1 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. கரம் மசாலா 1/2 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தேவையான அளவுக்கு சால்ட் எடுத்துக்கோங்க. ஒரு 4 டேபிள் ஸ்பூன் தயிர் எடுத்துக்கோங்க. ஒரு பாதி லெமன் ஜூஸ் எடுத்து வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ரெட் கலர் பவுடர் எடுத்துக்கோங்க. ரெட் கலர் உங்களுக்கு தேவைன்னா மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க இந்த சிக்கனில் எல்லா மசாலா பொருளையும் சேர்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். சால்ட்டு சேர்த்துடுங்க, மஞ்சள் தூள் சேர்த்துடுங்க, கரம் மசாலா, தனியாத்தூள், சில்லி பவுடர், கசூரி மேத்தி, இது எல்லாத்தையுமே நீங்கள் இது கூட சேர்த்துடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துடுங்க. லெமன் ஜூஸ் சேர்த்துடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போது இது கூட நம்ம தயிர் சேர்த்துடலாம். இப்போ நம்ம கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க கலர் இது கூட சேர்த்துடலாம். இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு 6 மணி நேரம் இதை நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுடுங்க ஃப்ரெண்ட்ஸ். 6 மணி நேரத்துக்கு அப்புறமா எடுத்து இதை செய்யுங்க. அப்போ தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், 6 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போது நான் குக் பண்ண போகிறேன். தோசை தவாவில் ஆயில் விட்டுக்கோங்க. ஆயில் விட்டுட்டு ஆயில் சூடானதை நம்ம 6 மணி நேரமாக ஊற வச்சுருந்த இந்த சிக்கன் பீஸை இதில் சேர்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இது எல்லாத்தையுமே நல்லா சேர்த்தாச்சு. இது அப்படியே நீங்கள் லோ ஃப்ளேமில் தான் செய்யணும் ஃப்ரெண்ட்ஸ். ஹை ஃப்ளேம் வச்சிங்கன்னா நமக்கு சிக்கன் வேகவே வேகாது, மேலே மட்டும் காந்தி போய்டும். ஸோ அதனால் நீங்கள் லோ ஃப்ளேம்லேயே இதை செஞ்சால் தான் உங்களுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் லைட்டாக இதை எண்ணெயில் திருப்பி விட்டுக்கிட்டே இருக்கணும். ஒன் சைடு பாருங்கள் வெந்துடுச்சு. இப்போ இன்னொரு சைடு வேகணும். லைட்டாக பரட்டி விடுங்க. சிக்கன் நமக்கு பெரிய பீஸாக இருக்கிறதுனால எல்லா சைடும் வேகணும். அதனால் நீங்கள் லைட்டாக எல்லா சைடும் பரட்டி விட்டுக்கிட்டே இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நமக்கு எல்லா சைடும் சிக்கன் வெந்து வரும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் வீட்டிலையே நீங்கள் தந்தூரி செய்யலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஹோட்டலில் போய் வாங்கணும் அப்படின்ற அவசியமே கிடையாது. ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஹோட்டலில் எந்த அளவுக்கு உங்களுக்கு டேஸ்ட்டு கிடைக்குமோ அதே டேஸ்ட்டு இந்த மாதிரி நம்ம வீட்டில் செய்கிற தந்தூரி சிக்கன்லேயும் கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் ஒன் டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு மேலே நீங்கள் ஹோட்டலில் வாங்கவே நினைக்க மாட்டீங்க. எப்போவுமே வீட்டிலே செஞ்சு சாப்பிட்லாம் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப சூப்பராக இருக்கும். பாருங்கள், எல்லா சைடுமே நமக்கு ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ நீங்கள் இதை எடுத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இந்த மாதிரி ஒரு குழியாக இருக்க பவுல் இல்லைனா இந்த மாதிரி தவா, இது 2 எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல ஃப்ரெண்ட்ஸ். அதில் வச்சுட்டு ஒரு சின்ன பவுல் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு சின்ன கறி துண்டை வச்சு நெருப்பை ஆக்கிட்டு நீங்கள் அந்த பவுலுக்குள்ளே அதை வச்சுட்டு லைட்டாக ஆயில் விடுங்க. ஒரு 1/2 ஸ்பூன் ஆயில் விட்டிங்கன்னா நல்லா இந்த மாதிரி ஸ்மோக் வரும். அப்போது க்ளோஸ் பண்ணி வச்சுடுங்க. ஸ்மோக் வெளியில் வரக்கூடாது. ஒரு 10 மினிட்ஸ் க்ளோஸ் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். 10 மினிட்ஸுக்கு அப்புறமா நீங்கள் எடுத்திங்கனாக்கா நமக்கு அந்த தந்தூரி சிக்கன் நல்லா அந்த ஸ்மோக்கோட ஸ்மெல்லோட ரொம்ப சூப்பராக ஹோட்டலில் கிடைக்கிற மாதிரியே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ்.